மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் மாநில அரசுகளுடன் இணைந்து தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்கவும் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் இன்று கோலாலம்பூர் பங்சாரில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். கடந்த மார்ச் 31 முதல் நடைமுறைக்கு வந்துள்ள 2025ஆம் ஆண்டுக்கான கிக் தொழிலாளர் சட்டம் மூலம் கிக் தொழிலாளர்களுக்கு அடிப்படை பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது என்று அவர் விளக்கினார். 2026ஆம் ஆண்டில் மட்டும் தொழிலாளர் நலன் சார்ந்த 8 சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சு இலக்கு நிர்ணயித்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் டிவெட் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு 95.5% உயர்ந்துள்ளது. இது வெளிநாட்டு தொழிலாளர் தேவையை குறைத்து உள்ளூர் தொழிலாளர்களை மேம்படுத்த உதவும் என்று டத்தோஸ்ரீ ரமணன் விளக்கினார். நாளை மே 1ஆம் தேதி புக்கெட் ஜாலிலில் நடைபெறும் தேசிய தொழிலாளர் தின கொண்டாட்ட விழாவில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொழிலாளர்களுக்கான முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக டத்தோஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். நாளைக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி எல்லாம் வரும். ஸோ நாளைக்கு நம்ம பிரதமரோட விஷஸ்க்கு பிரதமர் என்ன சொல்றாங்க, என்ன அவங்க அனௌன்ஸ் பண்ண போறாங்க, நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு நம்ம பார்ப்போம் என்ன நல்ல விஷயம். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் வெளியிடக்கூடிய அறிவிப்பு நிச்சயம் தொழிலாளர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்று அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.